ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பெரிய பேங்க் இருக்கும். அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளக்கார கும்பல் எப்படி கொள்ளையடிக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ல பெரிய பெரிய லாக்கர் தான் வச்சிருப்பாங்க. எவ்வளோ பெரிய லாக்கர் இருந்தாலும் நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை ஈஸியாகவே திறந்துருவான். இந்த படம் போக போக ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க தொலைன்னு பேசாம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை தான் காமிச்சிருப்பாங்க. இவன் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கானா, கேமராவை முன்னாடி வச்சுட்டு யூடியூப்காக சில வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறான். எப்படின்னா அவனுக்கு ஒருத்தர் இன்ஸ்பயராக இருக்காரு. அவரை பற்றி தான் இப்போ வீடியோவில் கூட பேசிகிட்டு இருக்கான். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் வேக்னர். இவரை பற்றி சொல்லணும்னா யாராலையுமே திறக்க முடியாத பெரிய பெரிய லாக்கரை உருவாக்குறது தான் இவரோட வேலையே. இப்போ அவரோட லொக்கேஷனை தான் காமிச்சிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆர்வமாக எதிரே தான் இருப்பார். ஃபேமிலியை கூட அவ்வளோவா கண்டுக்க மாட்டார். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஜாம்பி அட்டாக் நடக்கும். அதில் உங்கள் ஃபேமிலியை இழந்துருவார். அவர் இப்போ தனிமையில தான் இருக்காரு. இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சி வீண் விட மாட்டார். அவரோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்ஸ்பயர் ஆகிட்டு இந்த லாக்கர்லாம் நான் எப்படி திறக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வீடியோ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அடுத்த வீடியோவில். சரி ஓகே, டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணுறான். யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா அவனுக்கு பேங்க் டைம் ஆச்சு. அப்புறம் அவன்கிட்ட ஒரு சின்ன லாக்கர் மாதிரி ஒன்று இருக்கு. அதை கண்ணை மூடிட்டு டெய்லியும் டைமுக்காக அதை பார்த்தீங்கன்னா ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக அதை எப்பவுமே இது பண்ணிட்டு இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் ஒரு நாள் எடுத்து பார்க்குறப்ப 0 வியூஸ் தான் போயிட்டு இருக்கு. யாருமே வீடியோவை பார்க்கல போல. சரி இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறான். அவனோட டெய்லி ரொட்டீனை பற்றி சொல்லணும்னா ஒரு காஃபி ஷாப் போவான். காஃபி வாங்கிட்டு அவனோட அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை செய்யறான் போல. அங்கே போயிட்டு அங்கே வரவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுப்பான். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே திட்டுவாங்க அவனை. அதெல்லாம் இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டான். இவனோட நினைவு எப்பவுமே நம்ம கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்ற எண்ணம் தான் அவன்கிட்ட இருக்கு. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அங்கே இருக்கும் எல்லாத்துக்கும் ஜாம்பி அட்டாக் நடக்குது. அப்படியே அந்த டேவு முடியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் அவன் ரூமில் படுத்து அப்படியே ஏதோ நினச்சிட்டு இருக்கான். ஃபீல் பண்ணிட்டு என்னடா அப்படின்னு பார்த்தா என் ஃபேமிலி தான் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பேங்க் தான் வேலைக்கு போகிறான். இப்போ அவன் போட்ட யூடியூப் வீடியோ இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்குறான். சரி யாராச்சும் பார்த்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அவனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம். இவனோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணுமா, இந்த ஒரு இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி அதுக்கான ஒரு பாஸ்வேர்டே அவங்க கொடுத்துட்றாங்க. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனும் ஆர்வமாக ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்கான். அப்புறம் அங்கே போனோன்னா ஒரு கேட் இருக்கு. அங்கே போன ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பாஸ்வேர்டை சொல்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. வேணா கொஞ்சம் தப்பாக சொல்கிறான். திரும்ப ஒரு 2-3 வாட்டி கரெக்டாக அது மாற்றி மாற்றி சொல்லி பார்க்குறான். இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணல. அப்புறம் ஒரு வழியாக கரெக்டாக சொல்லிடுறான். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல விடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க சுற்றி பார்க்கறதுக்கு. அதில் ஒரு 5-6 பேர் ஸ்கில் உள்ளவங்களாம் நிற்பாங்க இல்லையா, அவனுங்க கூட இவனு பார்த்தீங்கன்னா நிற்கிறான். உங்களுக்காக ஒரு 7 நிமிஷம் கொடுப்போம். அந்த 7 நிமிஷத்தில் நீங்கள் இந்த எல்லா லாக்கரையும் திறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. என்னடா இடம் இது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுக்கு எல்லா லாக்கரும் திறக்கிறது ஈஸி தான். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு லாக்கரை திறக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நம்மளுக்கு நம்மளோட டேர்ன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நர்வஸாக இருக்கு. அவன் திறக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திறந்துடுறான். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கூல் காய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா அவன் கையை வச்சுன்னு திறந்துட்டான் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வேகமாக அதை திறந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோட டர்ன் தான், இவன் தான் திறந்தாகணும். அவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியாக அவனும் பார்த்தீங்கன்னா மூணாவது செலக்ட் ஆயிட்டான். அப்போ அந்த கூல் கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்கு. இவனு கொஞ்சம் பொறாமையே தான் இருக்கு. இப்போ முதல் ரவுண்டில் 3 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க. அடுத்ததான் 3 பேத்துக்கு பதில் 2 பேர் செலக்ட் ஆவாங்க. அப்புறம் 2 பேத்துல ஒருத்தர் செலக்ட் ஆனால் அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே இப்போ அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெட் கட்டுறாங்க. இவன் தான் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி. இதை யாருக்கு பெட் கட்டுறாங்கன்னா அந்த கூல் பாய் இருக்கா இல்லையா, இவனுக்கு தான் பெட் கட்டுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முடியல. ஹீரோ பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்கிறதுனால சரி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே திறக்க பார்க்குறான். ஆனால் அந்த கூல் பாய் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஃபர்ஸ்ட்டாகவே அதை திறந்துடுறான். இப்போ ஹீரோவுக்கு ஒரே சான்ஸ் தான் ஒன்று, அவன் திறக்கணும் இல்லாட்டி அந்த பொண்ணு திறக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேகமாக 2வது திறந்துடுறான். இப்போ எல்லாரும் கை தட்டி பாராட்டுறாங்க. இப்போ அடுத்த ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்க 2 பேத்துக்கு தான் போட்டி. உங்களுக்கு சரியா 30 நிமிஷம் கொடுக்கப்படும். அதுக்குள்ள நீங்க யார் திறக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜாக்காவும் சொல்றாங்க. இப்போ ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா கூல் பாய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி இருக்கும். அது மேலே கையை வச்சானா உள்ள எப்படிலாம் லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதை கூல் பாய்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இது ஈஸி தான், பார்த்து தர அப்படின்ற மாதிரி சொல்றப்பே 2 நிமிஷம் கடந்துருச்சு. இப்போ சீக்கிரமா அதை திறந்தாகணும். யார் திறக்கிறாங்களுக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றை திறந்துட்டான். அடுத்து 2வதையும் திறந்துட்டான். இப்போ அவ்வளோதான், டோரையும் திறந்தா ஃபர்ஸ்ட்டாக ஜெயிச்சிட்டான். ஆனால் அங்கே பெட்டு கட்டினவங்க எல்லாம் கூல் பாய்க்கு தான் கட்டியிருப்பாங்க. இப்போ ஜெயிச்சது என்னமோ நம்ம ஹீரோ தான். இது ஈஸி தான் அப்படின்ற மாதிரி சொல்றப்பே அந்த கூல் பாய்க்கு ரொம்பவே கோவம் வந்துடும். இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவனை தடுத்து கூட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோக்கான ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னடா அவ்வளோ பெரிய லாக்கரை ஈஸியாக திறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இங்கே சைட்ல இருந்து ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா இல்லையா, இவ தான் இந்த படத்தோட ஹீரோயினி. இவளோட பேரு குவாட்லின். இவளை பற்றி சொல்லணும்னா இவ சின்ன வயசுல இருந்து நல்லா செயின் ஸ்னாப்பிங், அப்புறம் காரை திட்டுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்ல இருக்க நிறைய பணத்தை திருடுறது, துப்பாக்கி வச்சு மிரட்டி இந்த மாதிரி நிறைய திருட்டுகளை பண்றது தான் அப்படியே பிளாஸ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்தோம்னா அவனும் கொஞ்சம் இதாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் அவன் வந்து அந்த போட்டில் ஜெயிச்சிட்டான் இல்லையா, அப்படியே கத்தி ஒரு மாதிரி கொண்டாடுறான் அந்த பார்ட்டியை. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே தூங்குறான். அப்படியே அடுத்த நாள் காலையில்
காலையில் எப்பவும் போல் பேங்க்கு வேலைக்கு போயிடும். அது எப்பவும் போல் அவன் கடையில் ஒரு காப்பி வாங்க இல்லையா, அந்த மாதிரி காப்பி ஸ்நாக்ஸுக்கு வாங்கிட்டு அப்படியே போகிறப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஏத்தாப்புல வந்து இடிச்சிட்றா. இப்போ குவாட்லின் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து அவளை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, நேற்று நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ண, நானும் அங்கே தான் இருந்தேன், நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாக்கர்லாம் திறக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் நான் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கேன், உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை நம்ம கொள்ளடிக்க போகிறோம், அங்கே பெரிய பெரிய லாக்கர்லாம் இருக்கும், உனக்கு இன்ட்ரெஸ்ட்னா நம்ம வந்து திறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் ஹீரோ அதெல்லாம் இல்லைங்க, போலீஸ்ட்ட நம்ம மாட்டிக்குவோம், பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஆயிலே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, இப்போ பாரு நான் உங்கள்கிட்ட இருந்து திருடினேன், எப்படியோ மாட்டினேன் அப்படின்னு கேட்குறப்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறான். எப்படிங்க உங்களுக்கு தெரியாமல் திருநீங்க அப்படின்ற மாதிரி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த அட்ரஸ்க்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ வழக்கம் போல் பேங்க்கு போகிறாங்க, ரெகுலர் கஸ்டமர்லாம் வந்து அவனை பார்த்து திட்டுறானுங்க. அவன் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பியை பற்றின நியூஸ் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே அவனும் அப்படியே பார்த்தீங்கன்னா தூங்கிடுறான். தூங்குறே பார்த்தீங்கன்னா அவனுக்கு லைட்டாக கனவு மாதிரி வருது. என்னன்னா ஒரு கதவு வந்து தட்டுற மாதிரியும், அதை போய் பக்கத்தில் போய் பார்க்குறப்போ ஒரு பூனை அங்கே வந்து கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜாம்பி வந்து பார்த்தீங்கன்னா தலையை அப்படியே ஒரு மாதிரி தொங்க போட்டு நிற்கிது. என்னடா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு போகிறான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறான், அதெல்லாம் ஒரு கனவு. இப்போ அப்படியே அறக்க பறக்க எந்திரிச்சு பார்க்குறான். இப்போ அந்த குவான்லின் கொடுத்த ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்குறான். சரி நம்ம தயாராகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த வீட்டு அட்ரஸ் முன்னாடியும் போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்தா அந்த குவான்லின் தான் வரான். நீங்க வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிவா நான் என் டீம்மேட்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொரினா. இவ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நல்லா ஹேக் பண்ணிட்டு எல்லா சிஸ்டத்தையும் ஹேக் பண்றதான் அவங்களோட வேலை. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணதை காமிச்சிருப்பாங்க. இவனோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கார் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ, அதாவது இப்போ அவங்க திருடுறாங்கன்னா ஒரு இடத்துல அங்கேருந்து வேகமாக தப்பிக்கணும்னா இவரு மூலயமா ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஆள் அந்த டீமில் இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நம்ம ஹீரோக்கு பார்க்க பரவாயில்லையே ஆள்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராட்கேஜ் அண்ணனை தான் காமிச்சிருப்பாங்க. இவன் வந்து சின்ன வயசுல அவன் ஸ்கூல் பசங்கிட்ட அடி வாங்கினதுனால அவன் உடம்ப ஸ்ட்ரென்த் ஆகணும், அப்படின்னா தான் நம்மளை யாராலையும் அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் உடம்பு ஏற்றி இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இவனும் இந்த டீமில் வச்சிருக்காங்க. ஏன்னா ஏதோ பிரச்சனைனா இவன் வந்து துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் ஈஸியாக சுட்டுருவோம் அப்படின்ற காரணத்துக்காக. இப்போ எப்படி இருக்கு எங்கள் டீம்மேட் அப்படின்ற மாதிரி ஹீரோ டேக்க ஆக அற்புதண்டா அப்படின்ற மாதிரி அவனு சொல்லிட்டு, இப்போ கொரினா வந்து இந்த பேங்க் லாக்கர்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம இந்த வாரத்துக்குள்ள 2 பேங்க் லாக்கர் வந்து நம்ம கொள்ளடிக்கணும். முதல் லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது பாரிஸில் தான் இருக்குது. ரெண்டாவது இடம் சுவிட்சர்லாந்தில் இருக்க பெரிய பேங்க் தான். இங்கே செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை நம்ம ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்க போகிறோம். முதல் நாள் நம்ம பாரிஸில் உள்ளதை கொள்ளடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க பாரிஸ் பேங்க்கு. அங்கே வெளில வந்து பேங்க் முன்னாடி நின்றுட்டு எல்லாம் ரெடி ஆகிறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஆள் போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிளான் போடுறப்ப நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் கொடுக்குது. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டுனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் அப்படியே சால்வ் பண்ணுறா. என்னடா அவன் இப்படி பயந்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி பேசுகிறப்ப, இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்க்க விறுவிறுக்க அப்படியே அந்த பேங்குக்குள்ளே போயிட்டு உள்ள போகிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து பாத்ரூம் சைடு உள்ள பூந்துடுறான். ஏன்னா அவங்க அப்படி தான் பிளான் போட்டிருக்காங்க, இவன் பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவள் வந்து அப்படியே உள்ளே வர மாதிரியும், ஏன்னா அவட்ட நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வர மாதிரி. இப்போ நம்ம வாட்ச்மேன் இருக்கா இல்லையா அவன்கிட்ட இருந்து அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறான். எதுக்கு எடுத்தான்றதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனோட லாக்கரை கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு செக்யூரிட்டி கேட்க அவளும் உள்ள போகிறா. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரினா இருக்கா இல்லையா அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை மயக்கிறதுக்காக அப்படியே இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் புரியாது. இப்போ அவங்கள கூப்பிட்டு பேச இப்போ நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவள் வந்து அவள் வேலையை போட்டுக்காம்பா. இப்போ ஹீரோ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு அவள் அந்த செக்யூரிட்டி அடிச்சல கீ, அந்த கீ வழியே வந்து பார்த்தீங்கன்னா அவள் லாக்கர் இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த லாக்கர் பக்கம் தான் போகிறாங்க. லாக்கர்கிட்ட போனோன்னா அந்த லாக்கரை ஹீரோ தொட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு லாக்கரை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி தொட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் ஹீரோனிக்கு ஒரு பையன் எப்படியோ திறந்துருவானோ அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து டேய் கதவை சீக்கிரமாக திறடா நம்ம திருட வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவன் ஹீரோ பக்கத்தில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுட்டு அது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போ நீ திறந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொன்னோன்னா அவன் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு லாக்கரையும் கையை வைக்கிறான். அப்படியே உள்ள சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதான் இப்போ காமிச்சிருப்பாங்க. ஆனால் செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்பவே வலுவாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோக்கு எல்லாமே இது வந்து கை வந்த கலை. இப்போ அந்த கீ எல்லாம் ஒவ்வொன்றே கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த லாக்கரை திறக்கலான்னு திறக்கிறான். ஆனால் ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவன் தப்பா எதுவும் திறந்துட்டானா அந்த அலாரம் அடிக்க நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் கரெக்டாக தான் திறந்துருப்பான். அங்கே இருக்க பணத்தெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோக்கு அப்படியே மனசு வந்து பார்த்தீங்கன்னா குழுங்கு, என்னடா இவ்வளோ பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ சந்தோஷத்தில் ஹீரோனிக்கு முத்தம் கொடுக்க போகிறான். டே நீ கம்முன்னுறா உதவாங்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமாக பணத்தை அடிச்சுட்டு இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்போ நம்ம ப்ராட்கேஜ் தான் காமிச்சிருப்பாங்க. இவன் கொஞ்ச நேரம் அவன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழுப்புவான் எல்லாத்தையும். இப்போ அப்படியே அங்கே பணத்தை அடிச்சுட்டு யாருக்கும் எதுவும் தெரியாமல் அமைதியாக வந்துடுறாங்க வெளியில். இப்போ வேணுக்கு வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாட்ச்மேன் இருக்கா இல்லையா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீயை தேடி பார்ப்பாரு. கீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இவங்க எல்லாம் கார் எடுத்துட்டு அப்படியே நீட்டாக கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் ரொம்ப கத்துறான் கையில் 2 கட்டு பணத்தை வச்சுக்கிட்டு. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அங்கே கேமரா இருந்துச்சு அப்படின்றத. இப்போ நம்ம போலீஸ் தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சிசிடிவியை பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்களுக்கு இருக்க ஒரே சந்தேகம் என்னன்னா அங்கே அலாரம் அடிச்சிருக்குமே எப்படி திறந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் இந்த மாதிரி லாக்கர்லாம் செஞ்சாரு, இவர் வந்து திருநா மட்டும்தான், வேற யாரும்
விரும்புற மாதிரி திருட முடியாது அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறாரு. இந்த மாதிரி 4 திருட்டு கும்பல் இருக்கு, இவனுங்களும் இந்த மாதிரி வசப்படுத்தி திருடுவானுங்க, இவங்ககிட்ட அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவனுங்களை நம்ம சீக்கிரமாவே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மீட்டிங்கையும் முடிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாம் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் நிறைய பணம் கொண்டு வந்துட்டானுங்களே, அந்த பணத்தெல்லாம் செலவழிக்கணும் இல்லையா, அதுக்காக செம்மையா பார்ட்டி கொண்டாடுறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி கொண்டாடுறது. ஏன்னா அவன் எப்பவுமே வேலை உண்டு வீடு உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றான் அவங்க 2 பேர் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்கறப்ப ஆமா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே மடங்க மாட்டா, அவ தான் என்னோட கியூட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இந்த கொரினா இருக்கா இல்லையா, அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. என்னடா நீயும் அவ்வளவுதான் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆமா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அவளெல்லாம் நீ பார்க்காத, அவளெல்லாம் மயிரினா கூட நீ பார்க்க மாட்டான், அவன் 2 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயினோட ரூமுக்கு வந்துட்டு அப்படியே பேசுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப நானா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோயினையும் சொல்றா. சரி பார்ட்டி என்ஜாய் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கேட்க அதெல்லாம் நான் நல்லா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். என் வயசு பசங்களாம் தெருவில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது மேலே தான் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு, எப்படிலாம் லாக்கரை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோடதே இருக்கும் சின்ன வயசுல இருந்தே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்போ ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி ஸ்னாப் சாட்டிங்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகி இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி தொலைச்சிட்டேன். இப்போ என்ன பண்றது, காலம் பூரா இவன் மூலியமா வந்து திருடிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இப்போ இந்த இடத்துல நம்மளோட ப்ராட்கேஜ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் டிக்கெட் இருக்கான், அவளை எப்பரா கரெக்ட் பண்றது, இப்போ வேற புதுசா வேற ஒருத்தன் வந்திருக்கான், அவன் எது மடக்கிட்டானா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த கொரினா இருக்கா இல்லையா அவங்க வந்து ஆடிக்கிட்டே இருக்கா. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திருட போறோம் இல்லையா பேங்குக்கு, அங்க இருக்க லாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கா. அதை நம்ம ஹீரோட காமிக்கிறா. இது வந்து ரொம்பவே பெரிய லாக்கர், இதை திறந்துட்டீங்கன்னா நீ தான் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அங்க செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலுவா இருக்கு, கேட்ல இருந்தே ஃபுல்லாவே செக்யூரிட்டி நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் டீம் இருக்கு இல்லையா அவங்களும் அங்கதான் இருக்கானுங்க. அங்க மேல இருந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க யாராச்சும் வராங்களா, அந்த திருட்டு பசங்க வராங்களா அப்படின்ற மாதிரி. இவர் ரொம்பவே சின்சியரா இருக்காரு, அந்த திருட்டு பசங்க இங்க பிடிக்கலன்னா அவ்வளவுதான் அவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த சைடு நம்ம டீம் தான் காமிக்கிறாங்க, இங்க எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கொரினா சொல்ல இப்போ ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து வேகமா இறங்கி எப்படி பேங்க்ல பணம் செலுத்துற மாதிரி அங்க இருந்து கிளம்புறான். பெரிய பெரிய பேங்க்லாம் எப்படி ஆக்சஸ் கார்டு இருக்கும் அது மாதிரி இங்கேயும் கேட்குறாங்க. அவனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் கார்டை எடுத்து காமிக்கிறான், அதை செக் பண்ணணும், அதையும் வெரிஃபை பண்ணிட்டு உள்ள விட்டுறாங்க. ஆனால் இவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அப்படியே கால் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே கேட்கறான் இதுக்கு மேலே என்ன பண்றது, நான் சொல்றது மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி கொரினாவும் அங்க இருந்து சொல்ல இங்க 2 டோர் இருக்கு நான் இதுல போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த லெஃப்ட் சைடு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போயிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் கார்டை காமிக்கிறான், கதவு திறந்து உள்ள போறாங்க. இப்போ அந்த 3 எலிவேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்சஸ்ல தான் இருக்கு, ஏன்னா 3மே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிவேட்டர் மட்டும் ஃப்ரீயா இருக்கு, அது மூலியமா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போறான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினியும் வேகமாக உள்ள போயிட்டு இருக்கா. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி செக் பண்றப்ப அந்த ரூமுக்குள்ள யாரோ போற மாதிரி இருக்கு. போலீஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒழுவா செக்அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க அரௌண்ட் சுத்தி. இப்போ நம்ம ஹீரோ ஒரு டோர்கிட்ட வந்து சாவி போற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஆனால் கையில் சாவிலாம் இல்லை, இங்கே கொரினா தான் ஆக்சஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி கொரினா அவங்க ஆக்சஸ் பண்றா, இவனு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறந்து வெளில வரான். இப்போ வெளில வந்தோன்னா ஹீரோயின் இந்த சைட்ல இருந்து வேகமா வா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ வேகமா ஓடிப்பா அந்த எலிவேட்டர் மூலமா உள்ள போறான். இப்போ ஹீரோ பயத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை இப்படி கொண்டாந்து சிக்கல்ல விட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல நீ அதெல்லாம் பயப்படாத நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசமாவே பேசுறான். இது எல்லாத்தையும் இந்த பிரேக்கேஜ் இருக்கா இல்லையா அவன் கேட்டுட்டு தான் இருக்கான், அவன் 2 வருஷமா வளப்பட்டு இருக்கான், இவன் நடுவில் நூலை விட்டா எப்படா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல செக்யூரிட்டி வந்துடுறாங்க. ஆனால் நம்மளோட இவ இருக்கா இல்லையா ஹீரோயினி அவ வேகமாக போயிட்டு அவங்க 3 பேத்து கூட ஃபைட் பண்ணி அவங்க 3 பேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுலாம் சுத்தமாக ஆகாது. சரி போவா சீக்கிரமா அந்த லாக்கர் துறை இங்க இருக்க பணத்தெல்லாம் அடிச்சுட்டு சீக்கிரமா எஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த லாக்கர் பக்கத்தில் போறாங்க. பக்கத்தில் போனால் நம்ம ஹீரோ எப்பவும் போல வழக்கமாக ஒரு பாட்டு கேட்பா இல்லையா அந்த பாட்டை ப்ளே பண்ணி வச்சுட்டு இப்போ அதோட சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அதை ஆராய்ஞ்சு பார்க்குறான் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. இதை பற்றி அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டே இருக்கப்ப சீக்கிரமா துறடா நம்ம பெரிய ஒரு பேங்க்ல இருக்கோம் மாட்டினோம்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல இந்த இடத்துல போலீஸும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு மேலே நம்மளால கொடுக்க முடியாது, நம்ம பேங்குக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கி பேங்குக்குள்ள வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கேமரா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லா டோரையும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறாரு. இப்போ நம்ம கொரினாவால் எதுவும் பண்ண முடியல, இப்போ என்னடா பண்ணுற மாதிரி அவளும் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த நேரத்தில் தான் நம்மளோட வேர் கலை பிரிக்கேஜ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக உள்ள மாஸ்க்கை போட்டுட்டு உள்ள கிளம்புவான். இந்த நேரத்தில் போலீஸும் உள்ள வந்தாங்க. சரி கதவை திறனாங்க போய் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஒரு போலீஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த இடத்துல பிரகேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்துக்கிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் இவன் கொஞ்சம் கொள்ளடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க காப்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் வந்து அந்த மயக்க ஊசியை போட்டுட்டு அங்கே வரவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனையும் சுட்டு கொள்றான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை பணம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கப்ப இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் என்ன தான் காமிக்கிறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உள்ள போக முடியாது சார், நீங்கள் போலீஸ்ன்றதுனால தான் உங்களுக்கு இத்தனை இடத்துக்கு கூட்டு வந்தோம், இதுக்கு மேலே உங்களை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்றப்ப அங்கே செக்யூரிட்டி எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. சரி சீக்கிரமா துறடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்ல இந்த லாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். எப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கெஸ் பண்ணி இதை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சோம்னா அந்த லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கார போயிடும். இது போயிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வெளில வரும். இப்போ இந்த ஹீரோ ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபைட் நடக்குது. என்னடா இது லாக்கர் திறப்பேன்னு சொல்லி தானே உன்னை கூட்டு வந்தோம், இதெல்லாம் உள்ள போயிருச்சு, நீ பாஸ்வேர்டு தப்பா போடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப கொஞ்சம் பொறுமையாரு அவசரப்பட்டா இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி
ஹீரோ சொல்லிட்டு இருக்கப்ப எங்க ப்ராட்காஸ்ட் தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திசை திருப்பான். ஏன்னா உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. இங்க இப்படி எங்க கதவு திறக்க அங்க ப்ராட்காஸ்ட் சுட்டுறதுக்காக ஒரு செக்யூரிட்டி வரப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை வச்சு அந்த செக்யூரிட்டியை சுட்டு தள்ளிடுறான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா செக்யூரிட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இதுக்கு மேல விட்டா நம்மளையும் கொண்டுறான்டா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை திறந்துடுறான். திறந்து பார்த்தா எக்கச்சக்க பணம் அதில் அடுக்கி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து எஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோ அந்த லாக்கரை திறந்தது ஹீரோயின் பார்த்தோன்னா நீ தானே அந்த உலகத்துல கிங் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கட்டிப்பிடிச்சு அப்படியே ரொமான்ஸ் பண்றப்ப அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, சீக்கிரமா வெளில வாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்க எவ்வளவு பணத்தை அள்ளிட்டு போக முடியுமோ அவ்வளவு பணத்தையும் அங்க இருந்து அள்ளிட்டு அங்க இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்போ இந்த இடத்துல ப்ராட்காஸ்ட் வெளில வந்து அவங்கள திசை திருப்பிட்டான். இப்போ வெளில வரான்னு பாக்குறப்ப அந்த கேமரா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுட வர இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே தள்ளிவிட்டு அங்க இருந்து எஸ் ஆகலான்னு பாக்குறான். ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஷோல்டர்ல சுட்டுறாரு. இப்போ அவன் கீழே வந்துட்டு கீழே அவன் கையில் வச்சிருக்க கண்ணை எடுத்து அந்த செக்யூரிட்டியோ போட்டு தள்ளிடுறான். இப்போ அங்க இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கன் சவுண்ட் கேட்கும், எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதான் சாக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் கார் எடுத்துட்டு ஓட ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ல ஏறிடுறான். அவன் கையில இருந்து ரொம்ப ரத்தம் வருது. இப்போ இந்த சைடு ஹீரோ ஹீரோயினும் பேங்க்ல கொள்ளடிச்ச பணத்தை எடுத்துட்டு அவங்களும் வேகமா ஓடியாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் உள்ள பேக் மூட்டையெல்லாம் எடுத்து உள்ள போடுறாங்க காருக்குள்ள. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை பிடிச்சி மேலே தூக்கிறான். ஆனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி தூக்குற மாதிரி தூக்கி போலீஸ்ட்ட மாட்டி சாவுடு அப்படின்ற மாதிரி கீழே விட்டுறான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை லவ் பண்ண பார்க்கறான். அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றதுனால அவன் அங்கேயே கீழே தள்ளிவிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்க பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்றாங்க. இதுக்கு மேலங்கிறவங்க நம்மள ஈஸியா பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் அங்கிருந்து அப்படியே எஸ் ஆகிறான். அங்கிருந்து ஒரு சைக்கிள் உருவி பார்க்கறான், அது கிடைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களை கீழே தள்ளிவிட்டு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். இப்போ போலீஸை பார்த்துட்டு அவனும் அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்கான் சைக்கிள்ல. போலீஸ்ல மேலே நிக்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட்ல கீழே பூந்து போயிட்டு இருக்கான். இப்போ இங்கிட்டு இருக்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிக்கலான்னு வர்றப்ப வேகமா சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இருக்கார் இல்லையா, அவர் இந்த பேங்க்ல வரப்ப ஏடே என்ன பாருங்களா நான் போலீஸ் தான்டா, உள்ள இல்ல இப்போ இவ்வளவு பணத்தை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க, என்னடா பண்றப்ப சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லப்ப என்னடா மயிறு சரி போங்கடா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்துறாரு. இப்போ இந்த இடத்துல போச்சு அவ்வளவுதான், இந்த பேங்க்லயும் விட்டாச்சு, அவங்க மட்டும் ஒவ்வொரு பேங்கா கொள்ளடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப இப்போ ஹீரோவா தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து அங்க ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அந்த ட்ரெயினை பிடிச்சி இல்லன்னு பாக்குறான், கால் ஸ்லிப் ஆகுது, இருந்தாலும் ட்ரெயின்ல ஏறிடலாம், ஆனா மாட்டினா அவ்வளவுதான் கதி கலங்கிரும் அப்படின்ற மாதிரி எப்படியோ ட்ரெயினை பிடிச்சி மேலே ஏறி உட்காந்துறான். இப்போ அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணி அழுகுறான், என்னடா இப்படி நம்ம வச்சு ஏமாத்தாங்களேடா நம்மள அப்படின்ற மாதிரி. அப்படியே ட்ரெயின் போகுது அவ்வளவுதான். அப்படியே இந்த சைடு காமிக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டு சைடு தான் போறாங்க அடிச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு. இப்போ ஹீரோ கையில ரொம்ப பிளட் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹீரோயின் சோகமா உட்காந்துருக்கா. ஏன் சோகமா உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப ஏன் உனக்கு தெரியாதா, அவனும் நம்ம டீம் மேட்டு தானே, அவனுக்கு கீழே தள்ளி விட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவெல்லாம் சும்மா சப்பி, உனக்கு என்னப்பா நம்ம தான் அமௌண்ட் நம்மகிட்ட நிறைய இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த ப்ராட்கேஜ் சொல்றான். உன்கிட்ட வேணா பணம் இருக்கலாம், ஆனா அவன் பாவமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ரோல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, போயிட்டு போறான் விடு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீ வண்டி நிப்பாட்டுறா நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை கத்துறாங்க. ஆனா இந்த இடத்துல ப்ராட்கேஜ் போய் கட்டி பிடிச்சிட்டு அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை எங்கேயும் விட மாட்டேன், என் கூடவே தான் வச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். டே நாயே கையேறா, நான் உன் நினைக்கிற லவரா பார்த்திருக்கேன், நீ என்னைக்குமே என்னோட ஃப்ரெண்டு தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுவும் உள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கார்ல இருந்து கீழே குதிச்சிடறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டுக்கல, சரி நம்ம மட்டும் தான் பணம் இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போறான். ஆனா கொஞ்சம் தூரம் போனோடனே வண்டி நிக்குது. அங்கிருந்து கொரினாவும் கீழே இறங்கி வந்துட்டு என்னடா இல்லைங்க என்னை விட்டுட்டு போற, நான் எப்பவுமே உன் கூட தானே இருப்பேன், நீ நான் அவ்வளவு ஒன்னா போனோம், இப்போ நான் என்னை விட்டுட்டு போறேன் அந்த நாய்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நாய்ங்க போறானுங்க விடு, சரி இப்போ நம்ம காட்டில் இறங்கிட்டோம், இதுக்கு மேல எப்படி போக போறோம் அப்படின்னு சொல்ற பயணமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க 2 பேரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வரான். இவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க போல, அதை கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். என்ன அவன் இப்படி போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கொரினாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா அவனுக்கும் மனசு ஒலிக்குமா இல்லையா அவனை விட்டுட்டு போனதுக்கு அப்படின்ற மாதிரி. அவன் பால் குடிக்கலான்னு பால் எடுத்துட்டு வரப்ப இவங்க 2 பேரும் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கத்துறப்பையா நீங்க இங்க வந்தீங்க, நீங்க அவங்க கூட போக வேண்டியதானே, நீங்க பணத்தை அடிச்சுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சாரி அதுக்கு மன்னிச்சிரு, அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் வந்து அதெல்லாம் நம்பவே இல்லை. சரி அடுத்த பிளான்காக ஏதோ பிளான் போட்டிருக்கீங்களாட்டுக்கு, நான் உங்ககிட்ட பேசுறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். கொரினா இருந்துட்டு அதெல்லாம் இல்ல எங்களை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்றா. அவனு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி அப்படியே தான் ஏறான். இப்போ இந்த சைடு நம்ம போலீஸ் அங்கெல்லாம் தான் காமிக்கிறாரு. நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வச்சு இந்த யூடியூப் சேனலை தான் அவர் அப்படியே சர்ச் பண்ணி பாக்குறாரு. அவன் நல்லா வலுவா மாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு இல்லையா, அந்த கமெண்ட்டையும் பார்த்துட்டு ஓ அவங்க டீம்ல புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருக்கான் போல, அவன் தான் இப்போ இந்த லாக்கர்லாம் திறக்கிறான் அப்படின்ற மாதிரி இவரு கண்டுபிடிச்சிடறாரு. இப்போ மெயின் அக்யூஸ்டே இப்போ நம்ம ஹீரோ தான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வருது, ஜாம்பிஸ்லாம் அவனை அட்டாக் பண்ண வர மாதிரி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கருக்குள்ள போற மாதிரியும் பின்னாடி வந்து யாரோ கையை வச்சு அவனை எழுப்புற மாதிரியும். பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் எழுப்பியிருக்கா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சின்ன கனவு மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ கனவா, சரி இப்போ நம்ம எங்க போறோம் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப மாரிட்ஸ்ல இருக்க ஒரு பெரிய பேங்கை தான் நம்ம கொள்ளடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவ ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே எங்க போலீஸ் காப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக்யூரிட்டி வலுவா இருக்கு. இப்போ நம்ம போலீஸ் என்ன இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அதாவது அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், அவன் தான் திறந்துருக்கான், இப்போ அவன் நம்ம பிடிச்சோம்னா அந்த டீமே பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது பேங்க்கும் உள்ள போறாங்க. இங்க போயிட்டு நாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரி முன்னெச்சரிக்கையா முன்னாடியே உள்ள போயிட்டு இப்போ அங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் அங்க சூப்பர்வைசர் போல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் தனியாக கூட்டிட்டு போயிட்டு இப்போ இந்த போலீஸ் அங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்றாங்க அந்த சூப்பர்வைசர்கிட்ட, இந்த மாதிரி திருட்டு கும்பலுங்க வரப்போது இங்க பேங்க்ல உள்ள பணத்துல ஒட்டுமொத்தமா அடிச்சுட்டு போறாங்க, அதான் உங்க பிளான் அப்படின்னு சொல்றப்ப
இந்த ஒரு லேடி வந்துட்டு அதெல்லாம் எதுவும் நடக்காது, நாங்கள் அந்த பேங்க் லாக்கரே இங்கேருந்து வேற இடத்துக்கு கொண்டு போகிறோம், இப்போ நீங்கள் தொந்தரவு பண்ணா போங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில் தான் லாக்கர் போகுது. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வண்டியில் தான் எப்படி ஏறிடுறாங்க இவங்களுக்கு முன்னாடியே. இவங்க 2 பேரும் தான் அந்த இடத்துல இருந்து அந்த லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த லாரியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா அந்த லாரியில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம திறந்து அந்த பணத்தை அடிச்சிடலாம் அப்படின்றத அவளோட பிளான். அதே மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் வந்து மயக்க மருந்தை வச்சு கீழே தள்ளி விட்டு இப்போ அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் ஓட்டிட்டு போறா. இந்த கொரினா வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த இது கண்டெய்னரை மாற்றுவாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டிலாம் ஃபுல்லாக அதை சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு இங்கே வர தம்மு மட்டும் அடிச்சுக்கலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டு அவன் மூஞ்சில் ஒரு குத்து விட்டுறா. அவ்வளோதான், இப்போ மேலே இருந்து யாருமே பார்க்க முடியாது. அவ்வளோதான், இப்போ கீழே இருந்து ஃபுல்லாக அவள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் செட் பண்ணணும். அந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவன் அந்த இடத்துல இருந்து அப்படியே நீட்டாக தூக்கிட்டு போயிடுறா. அந்த கண்டெய்னருக்குள்ள தான் நம்மளோட ஹீரோவுமே இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா கண்டெய்னர் போக போக இவன் அந்த லாக்கரை திறந்து அதில் உள்ள பணத்தெல்லாம் அடிச்சுட்டு எஸ் ஆகிற மாதிரி தான். இப்போ வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டு நான் அந்த லாக்கரை திறந்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திறக்க ஆரம்பிக்கிறான். எப்படி போல வழக்கம் போல பாட்டை போட்டு ஆரம்பிப்பானா அதே மாதிரியே பாட்டை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திறக்க ஆரம்பிக்கிறான். உள்ள அப்படி செட்டிங்ஸ்லாம் அவன் சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து போகுது. இப்போ இந்த இடத்துல போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிகிட்ட கத்திட்டு அங்கேருந்து வெளில வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராட்கேஜ் இருக்கா இல்லையா, அவனும் ரோல்ஃபும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க எப்படி அவங்கள ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்மளோட ப்ராட்கேஜிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்கும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணுறது வந்து அவன் கண்டுபிடிச்சிருவோம். இதை கொரினாவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவா, இவங்க எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கொரினா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ல மெல்லமாக இறங்கி பக்கத்தில் வரா, இந்த கார் தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சு வரப்போ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், நீங்கள் எங்கன்னு தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை போட்டு செல்லை கரெக்டாக தூக்கி ஏற்றுறா. அது வந்து பார்த்தீங்கன்னா காரில் நெஞ்சிருது. இந்த பக்கம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வேகமாக போய்கிட்டு அதை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு கொரினா இருக்கா இல்லையா, அவள் போலீஸ்ட்ட மாட்டிக்கிறா. ஆனால் அவங்களும் கேட்டு பார்க்குறாங்க, இவ்வளோ என்னென்னமோ பொய்லாம் சொல்லி பார்க்குறான். ஆனால் அவளால் பொய் சொல்ல முடியல, அவங்கள்ட்ட ஃபுல் எவிடன்ஸ் இருக்குது. இப்போ அந்த லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி இனிமேட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போகணும் ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி அவளை கூட்டிகிட்டு போவேன். இந்த சைடு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரோட்டில் பெண்ட் இருக்கும் போல், அது தெரியாம கொஞ்சம் வேகமாக போயிருப்பாளாட்டுக்கு. இப்போ பின்னாடி உள்ள கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடும். ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுயநல இதை இழந்துருவான். இப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோனில் கத்துறான். சரி சாரி நம்மளுக்கு நான் பார்த்து ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோரை திறந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹான்ஸ் வேக்னர் இருக்கார் இல்லையா, அவரு தான் அவனோட கண்ணுக்கு வந்துட்டு போவார். ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச 4 லாக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருப்பான்னு ஒரே ஒரு லாக்கர் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கும். இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிச்ச பணத்தை ஃபுல்லாக எடுத்து கிளம்பலான்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராட் கேஜ் இருக்கா இல்லையா, அவன் வந்தாரான். வந்து இவங்களை வழிமறைச்சு எங்கே போறீங்க, ஒழுங்க மரியாதையாக பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறான். இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கன்று வச்சிருக்கோம். ஹீரோ வேகமாக போயிட்டு அந்த ப்ராட் கேஜை குத்துறான்னு பார்க்குறான். அவன் தான் கொஞ்சம் பயில்வானாச்சு, குத்துனா அவன் கை தான் வலிக்குது. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் அந்த ஆன்லேயே கட்டி போட்டு இவங்க 2 பேரும் அவங்க வந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே போகிறாங்க, அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க. அப்படியே திருட்டு பசங்களா எங்கே தாங்க நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு, சார் நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் 2 பேர் போயிட்டாங்க, அவங்களுமே பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போலீஸ் அவங்களும் தெரியாமல் அவனை ஒரு குத்திருப்பாரு போல, அவருக்கும் கை வலி எடுத்துக்கும். இந்த இடத்துல அப்படியே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே பேசிட்டு வரப்பே இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண அப்படியே அடுத்த கட்டமாக அவங்க இங்கேருந்து ஒரு போட்டில் கிளம்பி கப்பல் மூலியமா வேற இடத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரினாவும் இருக்கா. ஆனால் கொரினா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்ட மாட்டிருப்பா. இப்போ இவங்க 2 பேரும் இந்த போட் வழியாக தான் போக போகிறாங்க. இப்போ அதை பார்க்குற பார்த்தீங்கன்னா போலீஸ் டக்குன்னு பின்னாடி வந்து அவர் பிடிச்சாரு. பிடிச்சுன்னா இப்போ ஹீரோயின்ட்டையும் கண்ணு இருக்கு, போலீஸ்ட்டையும் கண்ணு இருக்கு. இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டே இருக்கப்ப ஒழுங்கு மரியாதை மாட்டிக்க, இல்லாட்டினா நீ அவ்வளோதான் சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல, நானும் உன்னை சுற்றுவேன், ஒழுங்கு மரியாதை இவனை மட்டும் இந்த இடத்துல இருந்து கிளம்ப விட அப்படின்ற மாதிரி. ஏன்னு பார்த்தா ஹீரோ ஒன்றும் புரியல, ஏன்னா நான் மட்டும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் அப்படியே லைட்டாக எழுதிட்டு, நீங்க இருந்து போ, நான் ஒரு திருடி, நான் தான் சாகணும், நீ எதுக்கு தேவையில்லாம சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து அப்படியே மெதுவாக கிளம்ப சொல்லுவா. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்புவான். இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டில் போய்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா அவங்க வீசெல்லாம் எடுத்து வச்சிருப்பா போல ஹீரோயினே, அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறான். இதில் கொரினாவோட ஃபோட்டோ இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கு, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோட ஃபோட்டோவும் இருக்கு. இப்போ அப்படியே ஒரு செகண்ட் குவாலிட்டினை வந்து அப்படியே நினச்சி பார்க்குறான். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அப்படியே அவங்க கூட என்ஜாய் பண்ணது, ஜாலியாக இருந்தது, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு வாட்டி நினச்சி பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே கலிஃபோர்னியாவுக்கு தான் கிளம்புறான். ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹான்ஸ் வேக்னர் இருக்கார் இல்லையா, அவரோட 5வது பெட்டியில் தானே அவர் இறந்து உள்ளபடி கடலில் தூக்கி போட்டாங்க. அது வந்து இவன் கண்டுபிடிச்சி அதையும் திறக்கிறதா தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கேற்ற ப்ளூ பிரிண்ட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததான் அதை தான் கண்டுபிடிக்க கிளம்பிட்டு இருக்காங்க. படம் இதோட அவ்வளோதான் முடிய போகுது. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.